இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு பலரும் MBA தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வேலை வாய்ப்புக்கு எப்படி உதவுது? வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே வர இந்த சூழல்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருது? இந்த மாதிரி MBA படிப்பு பத்தின A to Z தகவல்களை நமக்கு சொல்றாரு GSB கல்லூரியோட டைரக்டர் டாக்டர் சுந்தர். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வெறும் காமன் சென்ஸ் தான். நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் MBA படித்தா பிஸ்னஸ் நடத்தினாங்க. இன்ஜினியரிங் டைப் ஜாப்ஸ்க்கு போகாமல் அவங்க வந்து சோப்புக்கு வராங்க. ஸோ MBA கோர்ஸ் வந்து தேவைங்கிறது அட் சம் ஸ்டேஜ் நான் MBA ரியலைசஸ் தட் நிறையா பெண்களும் மேனேஜ்மெண்ட் படிக்க வராங்க. ஆக்சுவலி இது அட்ராக்ஷன் ஆஃப் த MBA டிகிரி வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் இங்கே வந்து MBA பயிலலாம். இன்னைய டேட்டுக்கு இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் சச் ஆண்டர்பிரினர்ஸ் மேக்கிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் த மார்க்கெட். Not be in employment, but be an employer themselves. MBA ஏன் படிக்கணும்? MBA கோர்ஸுங்கிறது இஸ் அபவுட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வெறும் காமன் சென்ஸ் தான். எல்லோரும் மேனேஜ்மெண்ட் படிக்க தேவையில்லைன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இது வந்து நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் MBA படித்தா பிஸ்னஸ் நடத்தினாங்க, இண்டஸ்ட்ரி நடத்தினாங்க. இன்றைக்கும் பல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் MBA எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புகிறாங்க. பட் இதை நான் எப்படி ஆன்சர் பண்ண விரும்புகிறேன்னா, தட் MBA எஜுகேஷன் படித்தா அந்த 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 பிஸ்னஸை வந்து பல ஆங்கிள்ஸில் பார்க்குறதுக்கு எங்களோட கோர்ஸ் உதவுறது. எல்லா ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் நாலேஜ் க்ரியேட் ஆகுது, பிஎட் ஃபினான்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் ஆர் HR ஆர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி நடத்துகிற ஃபினான்ஸை பற்றி கம்மியாக தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஆர் இன்ஜினியரிங் நடத்திக்கிட்டு அவளுக்கு அந்த பொருளை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஒரு ஆல் அரவுண்ட் நாலேஜ் வேணும் பிஃபோர் ஸ்டார்டிங் த இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா MBA இஸ் த ஐடியல் ப்ரோக்ராம். இதில் மெனி பீப்புள் நான் MBAஸாக இருந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் பத்தலைன்னு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ MBA கோர்ஸ் வந்து தேவைங்கிறது அட் சம் ஸ்டேஜ் the non-MBA realizes that, the non-MBA businessman also realizes that. ஸோ அவங்க ஃபுல் கோர்ஸ் படிக்காட்டியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்திருக்குன்னா அட்லீஸ்ட் கேன் ஐ கெட் சர்டிஃபைட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு MBA ஸ்கூலில் போய் தான் அதெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ MBA ஆஸ் எ எஜுகேஷன் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ். MBAல எந்த துறையை தேர்வு செஞ்சால் நல்ல வேலை கிடைக்கும்? எந்த ஏரியாவில் வேலை கிடைக்கும்னு பார்க்காம அவங்க எந்த ஸ்கில்லில் நல்லா இருக்காங்களோ, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கெரியரை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதில் நல்லா செய்வாங்க. ஸோ சம்படி வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸில் நல்லா இருப்பாங்க, மேத்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். அப்போது அந்த மாதிரி கேண்டிடேட் கேன் கோ இன்டு IT அண்ட் இப்போது ரொம்ப எமர்ஜிங்காக அனலிட்டிக்ஸ் ஃபீல்டுன்னு பேசுகிறாங்க. அந்த ஃபீல்டில் வரவங்க கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங், அனலிட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அபிலிட்டி, கொஞ்சம் நியூவர் லாங்குவேஜஸ் வந்திருக்கு இப்போல்லாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸு அவங்க எதை அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறாங்களோ அந்த கோர்ஸை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா எந்த கரியர்லேயும் அவங்க வந்து முன்னேறலாங்கிறது என்னோட நம்பிக்கை. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க UGல என்ன படித்தா உதவியாக இருக்கும்? பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு மினிமம் குவாலிஃபைங் டிகிரி இதுதான்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது அட்ராக்ஷன் ஆஃப் த MBA டிகிரி வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் படித்தாலும் இங்கே வந்து MBA பயிலலாம். எல்லா தரப்பு பேக்ரவுண்ட்லேருந்தும் வந்து படிக்கலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இது ஒரு ஸ்கில் தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ பீப்புள் ஃப்ரம் எனி அண்டர் கிராஜுவேட் பேக்ரவுண்ட் வந்து MBA டிகிரியை வந்து படிக்கலாம். தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த MBA டிகிரி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA படிக்க வராங்க, அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன? இதை சம்டைம்ஸ் கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து ஏன் இன்ஜினியரிங் டைப் ஜாப்ஸ்க்கு போகாமல் அவங்க வந்து சோப்புக்கு வராங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. பட் இன்ஜினியர்ஸ் வந்து சம் ஆஃப் தெம் அந்த ராங் கேரியர் சாய்ஸஸ் பண்ணதுனால அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. இது வந்து கெரியர் சாய்ஸ் அட் த அண்டர் கிராஜுவேஷன் லெவல்லே பண்ண மிஸ்டேக்கு. பல பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனை கம்பல் பண்ணிடுறாங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க இல்லாட்டி நீங்கள் மெடிசன் படிங்கன்னு. அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் அவங்க அப்புறம் MBAக்கு வராங்க. MBAக்கு வரச்சே அவங்க அந்த ஆளுமை திறனும் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸையும் பார்க்குறச்சே they do very well in non-engineering jobs. ஸோ அது சாய்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு சொல்லுவேன். இன்னொரு ரீசனும் இருக்குது.
மெனி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஐடி கம்பெனிஸ்குள்ளே போய் இந்த கோடிங் ப்ரோக்ராமிங்கிற ஜாப்ஸுக்கு போகிறாங்க. கொஞ்ச நாள் அந்த ஜாபை பண்ணினோன்னே அவங்களுக்கு ப்ரொமோஷன் அவென்யூஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லேட்டர் திருப்பி ஒரு பி ஸ்கூலில் வந்து எம்பிஏ பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுங்கிற ரோல் போகிறதுக்கு அவங்க கெரியரை மாற்றிக்க பார்க்குறதுக்கு எம்பிஏ இஸ் a வெரி வேல்யூபிள் டிகிரி. இட்ஸ் a வெரி ஃப்ளெக்சிபிள் ப்ரோக்ராம். இட்ஸ் a வெரி ஆஃபர்ஸ் வைட் சாய்ஸ் ஆஃப் கெரியர். ஸோ இன்றைக்கி என்னோடய கெரியரை நான் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஐடியலி எம்பிஏ ப்ரோக்ராமை தான் சேரணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் ஆர் எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் என்ன எலெக்டிவ்ஸ் படிக்கலாம், அப்போது என்ன மாதிரி கெரியரை சூஸ் பண்ணலான்னு ஈவன் லேட்டர் ஹீ கேன் டிசைட். அதே மாதிரி அந்த கெரியரில் ஒரு கம்பெனியில் முதல்ல ஒரு லெட்ஸே ஒரு டெலிகாம் கம்பெனியில் சேர்ந்துட்டாரு, அவருக்கு அதை பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் லேட்டரான் ஒரு பேங்க்கில் கூட போய் சேரலாம் பிகாஸ் ஹி லைக்ஸ் ஃபினான்ஸ். அந்த அளவுக்கு இந்த எஜுகேஷனில் வந்து அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ நம்ம வேறஸ் இன்ஜினியரிங்கோ மெடிசனோ அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன்லேயே தான் இருந்தாகணும். எம்பிஏல அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லை. பொதுவாக மாணவர்களிடம் நீங்கள் கவனிக்கும் மைனஸ் என்ன, அதை அவங்க எப்படி திருத்திக்கணும்? இன்றைக்கி எம்பிஏ ஸ்கூலுக்கு வர மாணவர்கள் எல்லாம் ஒரு கெரியர் கிடைக்கணுங்கிற ஒரு ட்ரீமோடு தான் வராங்க. அந்த ஒரு ஆசை கண்டிப்பாக அவர்கள்ட்ட இருக்குது. இந்த பி ஸ்கூல்லேருந்து நான் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு போகணுங்கிற ஆசை அவங்கள்ட்ட இருக்குது. பட் அதுக்கு அவங்க தயார் பண்ணிக்கிறதுக்கு சில மினிமம் குவாலிட்டிஸ் அவங்கக்குள்ளே வளர்த்துக்கிறது நல்லது. ஸோ கிளாஸ் ரூம்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் மினிமம் இஸ் அந்த பேயிங் அட்டென்ஷன் டு வாட் இஸ் ஹேப்னிங், லிஸ்னிங் வெரி க்ளோஸ்லி டு த ஃபேக்கல்ட்டி. ஃபேக்கல்ட்டி புரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாருன்னா தைரியமாக அவங்க வந்து ஃபேக்கல்ட்டிகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த 2 வருஷம்தான் அவங்களுக்கு தெரியாததையோ தெரிஞ்சது தப்பாக இருக்கிறதையோ அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேக்கல்ட்டியில் கேட்குறது தப்புன்னு நினைக்காம எவ்வளோ பாசிபிள் வேஸில் அவங்க வந்து தே கீப் லிசனிங் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், அப்போது தே வில் டூ வெல். பட் நான் பார்க்குற ஒரு அப்சர்வேஷன் என்னென்னா, பல மாணவர்கள் இதையும் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து சைலண்ட்டாக இருந்து கிளாஸ் லெக்சர் அப்படியே ஒன் வேயாக அட்டென்ட் பண்ணிட்டு போகிறது வந்து டசன்ட் கிவ் தம் எனி அட்வான்டேஜ். லேட்டர் ஆன் வந்து ஆக்சுவலாக ஃபேக்கல்ட்டி கொடுக்குற எக்ஸசைசஸ், ஃபேக்கல்ட்டி கொடுக்குற கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிற நாலேஜையும் டெவலப் பண்ணுது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பேர்டனாக எடுத்துக்காமல் இவ்வளோ அசைன்மெண்ட் தராங்க, இவ்வளோ கேஸ் ஸ்டடீஸ் செய்ய சொல்கிறாங்கன்னு நினைக்காம இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரெயின் ஆர் செல்ஸ்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த என்டையர் ப்ரோக்ராம்குள்ளே அவங்க போனாங்கன்னா அவங்க நிறையா பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். கோவிட், பலவீனமான பொருளாதார வளர்ச்சின்னு பல கடினமான சூழல்கள் இருக்கிறப்ப பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஃபீலிங். ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு 2 வருஷம் எடுக்கும். ஸோ இந்த 2 வருஷத்தில் கரெக்ட் டைமாக இப்போ வந்து அவங்க ஈவன் இஃப் தே ஆர் இன் தேர் கெரியர்ஸ் அதை விட்டுட்டு திருப்பி இங்கே வந்து படிக்கலாம். ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹூஸ் ஃபினிஷ்டு அண்டர் கிராஜுவேஷன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் எம்பிஏ படிச்சுட்டு அவங்க மார்க்கெட்டில் 2024 போய் ரீச் ஆகிறச்சே மோஸ்ட்லி அந்த பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சிருக்கும். ஸோ அவங்க மார்க்கெட்டை கரெக்டாக டைம் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கேபிட்டலைஸ் அண்ட் ஜாயின் அன் எம்பிஏ ப்ரோக்ராம். 2 வருஷங்களில் we will see a very different, vibrant India. அப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி வெரி ஹை, இண்டஸ்ட்ரீஸ் வில் பி பூமிங். ஸோ இன்றைக்கி சேர்றது தான் ரைட் தரணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற கல்லூரிகளில் எம்பிஏ படிக்கிறதுக்கும் ஜிஎஸ்பியில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் வி ஆஃபர் அ 2-year full-time MBA ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. நீங்கள் மற்ற பி ஸ்கூல்ஸை பார்க்குறச்சே மெனி அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர் அஃபிலியேட்டட் டு இன்ஜினியரிங் காலேஜஸ், வேறு அதை வந்து ஒரு டே டைம் ப்ரோக்ராம் மாதிரியே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கம் அலாங் வித் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட வந்துட்டு மார்னிங் காலேஜுக்கு வந்துட்டு ஈவினிங் போயிடுவாங்க. சம்திங் யுனிக் அட் ஜிஎஸ்பி இஸ் தட் இது ஒரு ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸ்லேயே தங்குறாங்க. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு. ஸோ மார்னிங் 9 to 4:30 அந்த ரெகுலர் கிளாஸஸ் அந்த சிலபஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஈவினிங் டைமை வந்து வி யூஸ் இட் ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்.
நீங்கள் எனி கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா there is one part is knowledge, அந்த அடுத்த பார்ட் வந்து ஸ்கில்ஸு. இந்த ஸ்கில்ஸ் வந்து கம் த்ரூ ப்ராக்டிஸ் தான். இன் அ காலேஜ் சிச்சுவேஷன் விச் இஸ் டே ஸ்காலர் மாதிரி இருக்கிற காலேஜஸில் தே கோ ஹோம் இமீடியட்லி. whereas ஈவினிங்கில் இங்கே we have several clubs where the students practice public speaking, students have quizzes, students have games, case studies, they make presentations. Many of them are from rural backgrounds, but எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்னென்னா ஈவன் the last 6 months இங்கே நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆல் we are doing is we are giving them opportunities கொடுக்குறோம் to develop themselves, to speak in front of a class, to speak on a podium. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க நல்ல முறையில் அவங்களோட ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிறது தான் சம்திங் யூனிக். two of our faculty are always staying on campus also, so even in the evenings faculty any other doubts, anything they are able to clarify. There is among them also interaction நிறையா இருக்கிறதுனால நான் இதில் ஃபேக்கல்ட்டி தான் பெரிய சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் MBA ப்ரோக்ராம்னு சொல்ல மாட்டேன். பியர் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பி ஸ்கூல் கொடுக்கறது ஃபார் த ஸ்டூடெண்ட். ஸோ வெனவர் தே ஸ்டடி தே டோன்ட் நோ சம்திங், ஒருத்தங்க அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் வேல லேர்னிங் ஹேப்பன்ஸ் மச் ஃபாஸ்டர் இன் அ ரெசிடென்ஷியல் பி ஸ்கூல். I think that is the biggest advantage of studying at GSB. எந்த விதமான பின்னணியில் இருந்தெல்லாம் மாணவர்கள் இங்க சேர்றாங்க, அவங்க எங்கெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க? இந்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா they are coming from rural backgrounds, from Tanjavur, Tiruvallur, Nagapattinam districts, as well as from other districts of Tamil Nadu. பெரும்பாலும் எங்கள் மாணவர்கள் வந்து children of rural background, farming or small business owners, இவங்களோட children வராங்க. They come from rural colleges also in these areas, studying maybe even in government schools, in Tamil medium also. ஸோ இது ஒரு இவங்கள 2 வருஷத்தில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை அவங்களுக்கு கற்றுத்தந்து அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஆனால் வித் கோஆப்ரேஷன் ஆஃப் ஆர் டெடிகேட்டட் ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் நடக்கிறதுன்னு நான் நம்பிக்கையோடு சொல்லுவேன். தமிழ்நாடுலேருந்து மாத்திரம் இல்லை, ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயினிங் ஈவன் ஃப்ரம் கேரளா as well as ஆந்திர பிரதேஷ். இங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸும் டோன்ட் கம் ஃப்ரம் த மெட்ரோ சிட்டிஸ், தே கம் ஃப்ரம் த ஸ்மாலர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தோஸ் ஸ்டேட்ஸ். இங்கே ஒரு குவிக்லி அவங்க ஃபிட்டின் ஆகிடுறாங்க. தே பிகம் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஆம்பியன்ஸ் அண்ட் த கல்ச்சர் தட் வி ஹவ் டெவலப்ட் அட் ஞானம். இந்தியாவில் இருக்கிற லீடிங் கம்பெனிஸில் எங்களோட மோர் தென் 600 அலுமினி இப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3i Infotech, இண்டியம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கம்பெனிஸில், பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், பிஎன்பி பரிபாஸ், வெல்ஸ் ஃபார்கோ போல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனிஸு, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிசி, டைட்டன், வோடாஃபோன், ரிலையன்ஸ் போன்ற டெலிகாம் கம்பெனிஸு, ரீட்டெயிலில் ரிலையன்ஸ் அண்ட் டிமார்ட், இந்த எல்லா கம்பெனிஸுமே எங்கள்கிட்ட ரெகுலராக வந்து மாணவர்களை ரெக்ரூட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஜிஎஸ்பியில் ஒரு மாணவரோட கரியரை பிரகாசமாக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா என்ன? ஞானம் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பல பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அவங்க இந்த ஹாஸ்டல் அண்ட் முழு நேர ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்கிறத விரும்பி வராங்க. இங்கே எதனால் விரும்புகிறாங்கன்னா, பியாண்ட் த கிளாஸ் ரூம் ஹார்ஸ் அந்த இன்டராக்ஷன், அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கேருந்து பாஸ் அவுட் ஆன மாணவங்க வந்து அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அறிவுரை கொடுத்துறாங்க. நாங்கள் வந்து டெவலப் ஆனதுக்கு காரணமே ஹாஸ்டலில் இருந்து படித்தது தான். காலையில் 8:30 மணிக்கு நாங்கள் நியூஸ் பேப்பர் செஷன் நடக்கிறச்சே வி ஆர் அப் டு டேட் வித் நியூஸ் பேப்பர் ஈவெண்ட். ஸோ 8:30 to 9 ஜிஎஸ்பியில் வந்து வி ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த கிளாஸ் ரூம். ஃபேக்கல்ட்டி ஆல்சோ ஜாயின்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போவே அன்னி கரண்ட் ஈவெண்ட்ஸு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஃபேக்கல்ட்டியும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் அபவுட் கரண்ட் சிச்சுவேஷன் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹையாக இருக்குது. இதை தவிர ஆஸ் ஐ செட், ஈவினிங்கில் தே ஹாவ் லாட் ஆஃப் டைம் ஈவன் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ப்ளே, as well as participate in
creative activities on the campus that makes the student to prefer GSB. இது ஒரு quiet and serene surroundingsல அமைஞ்சிருக்கு. We have a very beautiful campus and providing a great learning atmosphere for the student. நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்தீங்கன்னா லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸோட மாணவர்கள் படிக்கணும். இங்கே வந்து கேம்பஸ் வந்து ஒரு மாதிரி செக்லூடட் ஏரியாவில் வெரி செரீன் அட்மாஸ்பியரில் படிக்கிறதுனால மாணவருக்கும் கீப்பிங் ஹிஸ் மைண்ட் அன்க்ளட்டர்ட் அண்ட் லேர்னிங் வெல் அப்படிங்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டை ஜிஎஸ்பி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பல மாணவர்கள் இங்கே வந்து இந்த ஜிஎஸ்பியோட கேம்பஸையும் அதோட ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமையும் விரும்பியே வந்து எங்களை சேர்றாங்க. ஜிஎஸ்பி ஃபேக்கல்டிஸ் கிட்ட என்ன ஸ்பெஷல்? ஜிஎஸ்பியில் சேர்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியர் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் என்னோடய ஃபேக்கல்ட்டி டீமுக்கும் நிச்சயம் இருக்குது. எங்களோட கரிக்குலம் அண்ட் டெய்லி கேலண்டருக்குள்ளேயே இன் அ வீக் நாங்கள் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு கிளாஸ் ஹவர்ஸ் ஒதுக்கிடுறோம். டியூரிங் தோஸ் கிளாஸ் ஹவர்ஸ் நாங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸு, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் டிப்ஸு, குரூப் டிஸ்கஷனில் டெக்னிக்ஸு, குரூப் டிஸ்கஷன் பார்ட்டிசிபேஷன், மாக் இன்டர்வியூஸ் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்டென்சிவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தி அவங்கள வந்து எப்படியெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுக்குறோம். இந்த அட்டென்ஷன்னாலேயும் இந்த சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் the focus is constantly not only on passing the exams of the Anna University in the MBA program, the focus side by side is equally given to getting the student prepared for a successful career, getting the student to successfully perform at interviews. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் பேரலாக நாங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட் த எண்ட் ஆஃப் 2 years அட் ஞானம் ஸ்கூல் நிச்சயமாக ஒரு நல்ல பிராண்டில் வேலை எடுத்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் பண்ணுறதுக்கு நாங்களும் எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுனால ஆர் பி ஸ்கூல் ஹாஸ் பீன் ரன்னிங் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஜிஎஸ்பியில் பாடங்களை தாண்டி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் புதிய விஷயங்கள் என்ன? லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் பல துறைகளில் நிறையா அக்கர் ஆகிருக்கு. ஸோ டேக் இட் ஃபினான்ஸ், வேறு சம்திங் கோர்ஸ் லைக் ஃபினான்ஷியல் மாடலிங், டேக் இட் ஐடி லைக் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த டேக் இட் மார்க்கெட்டிங் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து ஆல்தோ தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த சிலபஸ், நாங்கள் இங்கே ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் வேல்யூ ஆடட் கோர்சஸாக சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நடத்துகிறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கோர்சஸை ரொம்ப ஆர்வமாக படித்து அதுலேயும் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சிந்தனையே இதெல்லாம் தான் நியூ எமர்ஜிங் கேரியர் ஆப்ஷன்ஸ்னு அவங்க அறிஞ்சு எங்களோட ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்து பியாண்ட் த கோர்ஸ் கரிக்குலம் ஆல்சோ அடிஷ்னல் கோர்சஸ் நாங்கள் என்னெல்லாம் வி ஃபீல் சூட்டபிள் ஃபார் careers that are emerging in India, அந்த மாதிரி கோர்சஸும் we have designed and called in industry experts to handle it. Industry expertsum they are very eager to meet students from such backgrounds that we have here and they want to develop our student. So ஒரு committed set of visiting facultyயும் எங்களுக்கு வந்து எங்களோட ப்ரோக்ராம்க்கு அவங்களும் பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இங்கே படித்து பிளேஸ் ஆன மாணவர்களின் அதிகபட்ச சம்பளம் எவ்வளவா இருக்கு? கரண்ட்டாக இந்த இயர் ஆகிற பிளேஸ்மெண்ட் சீசன் இப்போது 3rd செமஸ்டர் தான் மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க கேம்பஸில். அதுக்குள்ளாரையே செப்டம்பர் மாதத்துலேயே ரெக்ரூட்டர்ஸ் வந்து கேம்பஸை விசிட் பண்ணி எங்கள் மாணவர்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. அதிகபட்சமாக இந்த வருஷம் வந்த ரெக்ரூட்டர்ஸில் ஜாரோ எஜுகேஷனுங்கிற கம்பெனி 3 of our ஸ்டூடெண்ட்ஸை வந்து 8 lakh per annum சேலரியில் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இதுவே இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹையஸ்ட் சேலரியாக அமைஞ்சிருக்கு. பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் மாணவர்கள் செய்யும் டாப் 5 தவறுகள் என்ன? என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது தட் பிளேஸ்மெண்ட்டில் ஃபெயிலியர்னால் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ ஐ ஃபீல் ப்ரிப்பரேஷன் இஸ் த ஒன் பிக் ரீசன் ஆர் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் த ஒன் பிக் ரீசன் ஃபார் ஃபெயிலியர். இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ண தவறுறாங்கன்னு சொல்கிறச்சே ஒன்று நான் ஒரு 3-4 questions சொல்கிறேன். இது எல்லாம் ஸ்டாண்டர்டாக நிச்சயம் கேட்க போகிறாங்க இன்டர்வியூவில். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்மாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்னு கேட்பாங்க. வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், வாட் ஆர் யுவர் வீக்னஸஸ்ன்னு கேட்பாங்க. வாட் சம்மர் ப்ராஜெக்ட் ஹேவ் யூ டன், இல்லாட்டி வாட் மினி ப்ராஜெக்ட் ஹேவ் யூ டன் அதில் கேட்பாங்க.
அவங்களோட ஓன் ரெஸ்யூமேலேயே இந்த மாணவர்கள் வந்து சில ஏதாவது எழுதியிருப்பாங்க, நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அப்படின்லாம் ரெஸ்யூமேலேயே இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூமேல அந்த ரெக்ரூட்டர் வந்து அதை பார்த்துட்டு, ஓகே நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த பேப்பரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அந்த மாணவருக்கு மறந்து போயிருக்கும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன்னு பார்க்குறச்சே ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப் ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன். நான் ரெஸ்யூமேல என்னெல்லாம் போட போகிறேன், நான் ரெஸ்யூமேல இதெல்லாம் போட்டால் என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாணவர் வந்து அதை ஆன்டிசிபேட் பண்ணி அந்த ஈச் பார்ட் ஆஃப் த கொஸ்டினர்லேயும் என்ன இருக்கோ அதுலேருந்து என்ன கேள்வி ரெக்ரூட்டர் கேட்கலான்னு அவங்களே ஆன்டிசிபேட் பண்ணி அதை பற்றி சிந்தித்து அது ஒரு ஆன்சர் ரெடியாக வச்சாலே ஒரு பார்ட் ஆஃப் த சக்ஸஸ். அதே மாதிரி ஒரு பாப்புலர் கொஸ்டின் வில் பி, ஏன் எம்பிஏ படிக்க வந்தீங்க, இல்லாட்டி நீங்கள் ஏன் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, ஒரு ஏன் ஹெச்ஆர் படிக்கிறீங்க, ஒய் டு யூ ப்ரிஃபர் இட் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு பாப்புலர் கொஸ்டின், சப்போஸ் ஆக்சிஸ் பேங்க் இங்கே வராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய் டு யூ வாண்ட் ஜாயின் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிட்டி ஸ்டாண்டர்ட். இன்றைக்கி இவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் தெரிஞ்ச சொல்லியும் அந்த மாணவர்கள் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் தான் அவங்களோட வெற்றி தோல்வியோட காரணமே இருக்குது. ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலி கான்ஃபிடென்ஸ் வந்துடும். நம்ம எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சக்சீட் பண்ணி பாஸ் பண்ண எஃபர்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி எஃபர்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுங்கிறதையும் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஸ்டார்ட். அந்த பண்ணிட்டாங்கன்னா அந்த டேயில் அந்த 15 மினிட்ஸ் வந்து அவங்களோட பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்போது த ரெக்ரூட்டர் நேச்சுரலி லைக்ஸ் சச் அ ஸ்டூடெண்ட் பிகாஸ் ஹி ஒன்லி ஃபீல்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காருன்னு தான். ஸ்டில் நாட் அ கேரண்டி தட் இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பட் அந்த இன்டர்வியூவருக்கு ஒரு 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 நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன்னா நான் கேட்ட கேள்விகள்லாம் இந்த கேண்டிடேட் வந்து அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சரை தயார் பண்ணி இங்கே வந்திருக்காருன்னு அதுவே அந்த கேண்டிடேட்டுக்கு வெற்றி காரணமாக அமைஞ்சிருக்கு. பேடிஎம், விப்ரோ மாதிரியான கம்பெனிகள் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் மாணவர்களிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்குறாங்க? ஐ திங்க் டியூரிங் த இன்டர்வியூ அவங்க எதிர்பார்க்குறதே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில ஸ்கில்ஸ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. பேசிக்கலி இட் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கொஞ்சம் க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா, ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் இருக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இந்தியாவில் இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்கு, பிஸ்னஸஸ் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவேர்னஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் படிக்கிற மாணவருக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி ஐ திங்க் பிக்கஸ்ட் கேரக்டரிஸ்டிக் தே ஆர் லுக்கிங் ஆல்சோ இஸ் ஒரு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இஸ் இ சின்சியர், டஸ் இ அப்பியர் டு பி ஹார்ட் ஒர்க்கிங், இந்த மாதிரிலாம் அசஸ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக அவங்க ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஹையர் ஃபார் ஆட்டிடியூட், ட்ரெயின் ஃபார் ஸ்கில்ஸ்னு. ஸோ ஆட்டிடியூட் இருந்தால் கூட போதும், எங்களுக்கு ஸ்கில்ஸை கூட நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோன்னு சொல்கிற ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மாணவர்கள் தேர்ஃபோர் இந்த 2 வருஷத்தில் அந்த ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் போத் லேர்னிங் அண்ட் டு அக்வயரிங் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் டூயிங் வெல் அட் ஒர்க்குங்கிறத அவங்கள்ட்ட நாங்கள் இன்ஸ்டில் பண்ணிட்டா போதும். அதுவே அவங்களோட சக்ஸஸ்க்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு என்னவெல்லாம் தகுதி, திறமைகள் ஒரு மாணவர் வளர்த்துக்கணும்? இன்னைய டேட்டுக்கு இந்தியாவில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் மீறி ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இஸ் ஒன் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் பி இன் எம்ப்ளாய்மெண்ட் பட் பி அன் எம்ப்ளாயர் தெம்செல்ஸ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடில் ஒரு என்வாயன்மெண்ட் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸ்டார்ட் அப் இந்தியா, லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹேஸ் க்ரியேட்டட். ஸோ அந்த நாளில் ஐடியாஸ் இருக்கிற யங் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் கிடைக்காது, ஃபினான்ஷியல் எய்டு கிடைக்காது. இன்றைக்கி நிறையா ஃபாரம்ஸில் வந்து பிஸ்னஸ் பிளான் காம்படிஷன் நடத்தினாலே ஸ்டூடெண்ட் வந்து நல்ல பிளானோடு வந்தாங்கன்னா அந்த காம்படிஷனில் வர ஜட்ஜஸோ ஆடியன்ஸில் இருக்கிற சில பீப்புளோ வந்து நான் சீட் ஃபண்டிங் பண்ணுறதுக்காக இந்த காம்படிஷனை வந்து அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது நல்ல ஐடியா இருந்தாங்கன்னா ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் 1 crore, ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் 10 crore சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. இப்போது என்ன இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் லைஃப் பப்ளிக்கில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்க்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு ஏற்கனவே சொல்யூஷன் இல்லைன்னா அப்சல்யூட்லி நியூ இனோவேட்டிவ் சொல்யூஷன் ஆகிடுது. ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த ப்ராப்ளம்க்கு, பட் என்னோட சொல்யூஷன் வந்து பெட்டர் சொல்யூஷன், ஸோ இதை வந்து மக்கள் வந்து பிரியப்படுவாங்க அப்படின்னு ஒரு
ஃபீலிங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ரெசன்டேஷனில் காமிக்கிறச்ச அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஏற்றுக்கிட்டு அவங்கள குவிக்காக அதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ இதில் எப்படி ஸ்டூடெண்ட் தயார் பண்ணிக்கணுன்னா கான்ஸ்டண்ட்டாக அவங்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி அவங்க இருக்கிற சொசைட்டியில் அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி நியூ டெக்னாலஜியாலேயோ இல்லாட்டி நியூ ஐடியாஸ்னாலேயோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் க்ரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்தியா கேன் ஹாவ் very new young entrepreneurs coming in. Already we are seeing a lot of such entrepreneurs making billions of dollars in the market. இது வந்து எனி மாணவராலையும் சாத்தியம்ங்கிறது என்னோட நம்பிக்கை. பெண்களின் நிர்வாக திறனில் என்ன ஸ்பெஷல்? அவங்களால கார்ப்பரேட் சவால்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா? பொதுவாக நீங்கள் எந்த பி ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலுமே இப்போது நிறையா பெண்களும் மேனேஜ்மெண்ட் படிக்க வராங்க. இதில் சில காலங்கள் முன்பு மேனேஜர்ஸராக இருக்கிறவங்க ஆண்களாக தான் இருக்கணும், ஆண்களுக்கு தான் ஒரு ஆளுமை திறன் இருக்குது, பெண்கள் சொன்னாங்கன்னா அடுத்தவங்க அவங்க சொல் பேச்சு கேட்டு வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கலாம் ஒரு பாப்புலர் இம்ப்ரெஷன் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் மாறி போய் கேர்ள்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல் டு மென். கேர்ள்ஸ் கேன் ஆல்சோ லேர்ன் மேனேஜ்மெண்ட் வெல் அண்ட் பிகம் வெரி எஃபிஷியன்ட் லீடர்ஸ். இந்தியாவுக்குள்ளேயே we have several examples of women leaders who have gone to the top. So actually women, in my opinion, make better managers because they take decisions more carefully. They are considering more varieties of information and are able to, in some industries, take very dispassionate decisions in management. ஆண்கள் சம்டைம்ஸ் நமக்கு கோபமும் எமோஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வி எண்ட் அப் டேக்கிங் சம்டைம்ஸ் ராங் டிசிஷன். ஸோ எப்படி நம்ம பார்த்தாலும் இன்றைக்கி விமென் ஹாவ் நோ நம்ம ஒரு பேரியர்னு சொல்கிறதுக்கே எதுவும் இல்லை. தட் தே கேனாட் ப்ராக்ரஸ் இன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்கு மேபி நாலேஜ் வாஸ் த பேரியர். இப்போது அந்த பேரியரும் போயாச்சு. ஸ்கில்ஸ் த பேரியர். அந்த ஸ்கில்ஸும் ஒரு MBA ப்ரோக்ராம்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிறச்சு. women are also equally successful as managers today.